என்கிட்ட நிறைய பேர் கேட்குற காமனான டவுட் என்ன அப்படின்னா, நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணுமா அப்படின்னு. பொதுவாக உங்களோட இன்கம் வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், அதாவது ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம் படி 2.5 lakhsக்கு மேலேயோ இல்லை நியூ டேக்ஸ் ரிஜிம் படி 3 lakhsக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டில் 1 crore மேலே டெபாசிட் பண்ணியிருந்தாலோ இல்லை எஸ்பி அக்கௌண்ட்டில் 50 lakhs ஒரு வருஷத்தில் டெபாசிட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் டேர்ன் ஓவர் வந்து 60 lakhsக்கு மேலே இருக்குது அப்படின்னாலும், இல்லை உங்கள் ப்ரொஃபஷனில் உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 10 lakhsக்கு மேலே ஒரு வருஷத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். இது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் கிரெடிட், அதாவது மற்றவங்களுக்கு பிடிச்ச டேக்ஸ் அமௌண்ட் வந்து 25,000, சீனியர் சிட்டிசனுக்கு 50,000, இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதில் முக்கியமான டவுட் என்னன்னா, நான் லாஸ் இன்கர் பண்ணாலும் என்ன ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லாஸ் இன்கர் பண்ணி உங்கள் ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் அதை நெக்ஸ்ட் இயர் உங்களால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இன்கேஸ் ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூர்யாவோட சப்ஸ்கிரைபர்.